Hi friends, welcome to Ruba Garden. புதுசாக நம்ம நடவு பண்ண ரோஜா செடியை எந்த மாதிரி பராமரிக்கலாம், இந்த செடிகளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிப் வைஸ் ஒன்றா பார்க்கலாம். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா செடியை வாங்கிறது தான். ரோஜா செடியை வாங்கும்போது 2-3 கிளைகள் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி நம்ம வாங்கும்போது ரொம்ப விலை அதிகமாக கொடுத்து பெரிய செடியாக வாங்கக்கூடாது. நான் 3 செடி வாங்கினா 100 ரூபாய், அந்த செடியே பார்த்திங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்து வரும். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த 80 ரூபாய் செடி இருக்கும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த மீடியம் சைஸ் ரோஸ் பிளான்ட் வாங்கிக்கோங்க. இதுவே நம்மளுக்கு நல்லா வளர்ந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரோஸ் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆன ரோஸ் பிளான்ட். க்ரோத் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு நல்லா க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன டிப்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செடி வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா, வாங்கிட்டு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவசர அவசரமாக அதை நடவு பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. நம்ம மண்கலவை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு 10 to 15 டேஸ் கழித்து கூட நம்ம மாற்றிக்கலாம். அது வரைக்கும் அந்த பிளாக் கலர் கவரில் வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லையா, அதிலே நிழலான இடத்துல வச்சு தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா பாதி செமி ஷேடில் வச்சுக்கோங்க. இதை மட்டும் பண்ணாலே நம்மளுடைய அட்மாஸ்பியருக்கு அந்த பிளான்ட் பழகிடும். அதுக்கப்புறமா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். ரோஸ் பிளான்ட்க்கு எந்த மாதிரியான மண்கலவை தயார் பண்ணிக்கணும்னு ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட் சைஸ் சூஸ் பண்ணுறது தான். நம்ம நல்ல பெரிய பிளான்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே பெரிய பாட்டில் ரோஸ் பிளான்ட்டை மாற்றுவோம். அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. நானுமே நிறைய தடவை அந்த தப்பை பண்ணியிருக்கேன். ஸோ நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டோட சைஸ் சின்னதாக இருக்கும்போது அந்த வேரோட வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்குது, பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஓரளவு நல்லா பிளான்ட் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா அந்த ரூட்லாம் வெளியில் தெரியும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றிக்கலாம் பாட்டை. எடுத்த உடனேவே பெரிய பாட்டுக்கு மாற்றாதீங்க. 5 kg பேக்கில் நம்ம பிளான்ட் வாங்கினோன்னா அதுக்கு 10 inch பாட் இல்லைனா 12 inch பாட் எடுத்துக்கோங்க. அதோட சின்ன செடியாக எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு 6 inch பாட்டே போதும். 6 to 7 inch இல்லைனா 8 inch. இதுக்கு மேலே நம்ம பெருசாக எடுத்தோன்னா அப்படியே அது வளராமே இருந்து அப்படியே சின்னதாகவே இருக்கும் பாருங்கள். அதே மாதிரியே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிகிட்டே அந்த செடி இறந்தே போயிடும். ஸோ நம்ம பாட் சூஸ் பண்ணும்போது கரெக்டான சைஸ் பாட் சூஸ் பண்ணணும். 4வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்ட் வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா, ஒரு 2-3 நாள் கழித்து அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு அப்படியே வாடி போயிருக்கும், காஞ்சி போன மாதிரி இருக்கும், இலைகள்லாம் பழுத்து போயிருக்கும். ஸோ அது என்ன பண்ணணும், அந்த பழுத்த இலைகள்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா செடியை பார்த்தீங்கன்னா மேலேருந்து காஞ்சிக்கிட்டே வந்திருக்கும், ஒரு தண்டு மட்டும் காஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். அந்த மாதிரி தண்டை கட் பண்ணி எடுத்துருங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி தண்டை கட் பண்ணாமல் விட்டோன்னா என்ன ஆகும்னா, அப்படியே காஞ்சிக்கிட்டே அந்த செடியே காஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம பிளான்ட் வாங்கும் போதே 2-3 ஸ்டெம் உள்ள பிளான்ட்டாக வாங்க சொல்கிறோம். ஒரு பக்கம் போயிட்டாலும் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நுனி பகுதியிலேருந்து காஞ்சிக்கிட்டே வரத்தை கட் பண்ணிட்டோம் இல்லையா, சில சமயம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தண்டோட நடுப்பகுதியிலேருந்தே நம்மளுக்கு காஞ்சிக்கிட்டே வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அந்த காஞ்ச பகுதி வரைக்கும் நம்ம நல்லா கட் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் நம்மளுடைய செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வரும். 5வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டில் எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் ஒரு 15 செகண்ட்குள்ளே அது நல்லா ட்ரெயின் ஆகிடணும். அந்த மாதிரி நம்ம மண்கலவை தயாரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாட் நல்ல ஹோல்ஸ் உள்ள பாட்டாக வாங்கிக்கோங்க. நிறையா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இல்லைனா அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஓடோ இல்லைனா கல்லோ ஃபஸ்ட் லேயரில் போட்டணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மண் போடணும். டேரெக்டாக மண் போட்டோன்னா என்ன ஆகும்னா, அந்த ஹோல்ஸ் எல்லாம் போய் அடைச்சிக்கும். தொடர்ந்து நம்ம ஏரியாவில் மழைலாம் இருந்துகிட்டு இருக்கும்போது தண்ணி சரியாக இறங்காமல் வேரழுகள் செடி இறந்து போயிடும். நீங்கள் மண்கலவை தயார் பண்ணிவிட்டு நம்ம பிளான்ட் வச்சுட்டு தண்ணி ஊற்றி பாருங்கள். ஒரு 15 செகண்ட்ஸ்க்குள்ளே தண்ணி இறங்கலைன்னா நம்மளோட மண்கலவையில் ஏதோ தப்பு இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு திரும்பி பிளான்ட் பண்ணணும். டிப் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர் தான். ஃபெர்டிலைசர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாங்கிட்டு வந்தோடனேவே அப்படியே கொத்து கொத்தாக பூக்கணும்னு நினச்சி நம்ம வாங்கிட்டு நடவு பண்ணும்போதே ஃபெர்டிலைசர் அதிகப்படியாக கொடுக்கறது, அதுவுமே நம்மளுடைய செடியை கருக்கிடும், இறந்து போயிடும் செடி. அதை பண்ணாதீங்க. அடுத்தது நம்ம 1 month வரைக்கும் எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே யூஸே பண்ண தேவையில்ல. நம்ம வாங்கிட்டு வரும்போதே அவங்களே மருந்து அடித்து தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டிஏபி கொடுத்து தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க வேணாம். 1 month கழிச்சு நம்ம தொட்டிலாம் மாற்றிட்டு நல்லா அந்த ஸ்டெம்லாம் நல்லா க்ரீனாக பிடிச்சி வந்துருச்சு,
செடி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் இல்லையா? அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுங்க. ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை தொழு உரம் இல்லைனா ஆட்டு எரு, மண்புழு உரம் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். மற்றபடி வந்துட்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த 1 மந்த் கழிச்சு நம்மளுடைய செடி நல்லா ஹெல்த்தியாக வந்துருச்சு இல்லையா? அதுக்கப்புறமா நீங்கள் 15 நாளுக்கு ஒரு தடவை டிஏபி மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க. வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது. அடுத்தது பெஸ்டிசைட், ஃபங்கிசைட் இது 2மே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காகவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் அமிலம் இல்லைனா வந்துட்டு நீம் ஆயில் இது 2மே வந்து போதும். மீன் அமிலமே முக்கால்வாசி பிரச்சனையை வந்து சரி பண்ணிடும். நீங்கள் வந்து கெமிக்கலுக்கு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம கெமிக்கலே யூஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி வரும். முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசரோ அதே மாதிரி வந்துட்டு பெஸ்டிசைட், ஃபங்கிசைடை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இயற்கையான உரமே செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். இதுவே நல்லா தான் ரியாக்ட் ஆகி நல்லா வேலை செய்யுது. மீன் அமிலம்லாம் ரோஜா செடிக்கு வந்து கொடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக அந்த க்ரீனிஷாக இருக்கும் செடி. அதே மாதிரி நம்மளுக்கு பூச்சி தொல்லை, ஃபங்கிசைடு இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வராமல் நம்மளோட செடி நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். இன்றைக்கி பார்த்துருந்த இந்த எல்லா டிப்புமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.